ராம் இன்டர்நெட் சார்பில் தயாரிக்கப்பட்ட டெக்ஸ்டர் படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவை விநியோக சங்க தலைவர் கே ராஜன் சார் வெளியிட மேடையில் விட்டிருக்கும் மதிப்புக்குரிய இயக்குனர் சங்க தலைவர் ஆர் உதயகுமார், செயலாளர் பேரரசு அவர்கள் மற்றும் மேடையில் அனைவரும் திரை நட்சத்திரம் வனிதா விஜயகுமார் அவர்கள் இவர்களும் இணைந்து பெற்றுக்கொள்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்கு. மாதிரியான பல வெற்றி படங்களை கொடுத்து பாடலாசிரியரும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவருமான ஆர் உதயகுமார் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். டெக்ஸ்டர் நல்ல டைட்டில், ஒரு வித்தியாசமான டைட்டில். இப்போல்லாம் எந்த சின்ன படத்துக்கு கூப்பிட்டாலும் மிஸ் பண்ணாமல் போயிடணும். ஏன்னா எல்லா படங்களும் ஓட ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு பெரிய குட் சைன். பொதுவாகவே நான் ராஜன் சாரும் பேரரசும் நம்ம விஜய் முரளி சவுந்தரெல்லாம் நாங்கள் யார் கூப்பிட்டாலும் போகிற ஆளுங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு அடுத்தவன் நினச்சாப்புல அதை பற்றி நாங்கள் கவலையே படுறதில்ல. ஏன்னே இதே வேலையாக நான் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஓவராக பேசுகிறா கிடையாது. எதை பார்த்தாலும் நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்கன்றாங்க. அதனால் அதெல்லாம் இவங்க பண்ணுற வேலை. இன்னும் உண்மையாகவே கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா பெரிய படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. அதனால் சின்ன படங்கள் சூப்பராக பேர் வாங்கிட்டு போயிடுது. பெரிய படங்களில் நடிகர்கள் மட்டும் இருக்காங்க, சின்ன படங்களில் அந்த உணர்வுகளோடு அவங்க ஏதோ ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது. அதனால் சின்ன படங்கள் ஜெயிக்குது. சின்ன படங்களை தொடர்ந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்கிறேன். ஏன்னா அந்த சின்ன படத்துலேருந்து தான் பெரிய டைரக்டர், உடனே அந்த பெரிய டைரக்டர் டக்குன்னு ஒரு பெரிய நடிகருக்கு கூப்பிட்டு போய் அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் நம்ம எல்லாம் வந்து உதயகுமார் படம், பாரதி ராஜா படம், பாக்யராஜ் படம், இந்த மாதிரி பேர் வாங்குற மாதிரி படம் பண்ணுங்க, தயவு பண்ணி சொல்கிறேன். அப்போ தான் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். இன்றைக்கும் பேரரசை பற்றி நீங்கள் பேசும்போது டைரக்டர் பேசினார், அந்த பாட்டு அவரால் தான் விஜய்ன்னு. இது நான் ஏற்கனவே சொல்லுங்க, அவரால் இல்லை, அவர் எழுதின பாடல்கள் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்குன்னு நான் சொன்னேன் பாண்டிச்சேரியில் ஒரு விழாவில். அதாவது இன்றைய தமிழ் சினிமாவுடைய குவாலிட்டியை பற்றி நான் பேச வரல. குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டென்ட்டு தான் சரியில்லாமல் இருக்குது. நிறைய டெக்னாலஜி இருக்குது. நாங்கள் ஒரு கிரேனு, ஒரு ரவுண்ட் ட்ராலி, இதை வச்சுட்டே படத்தை ஓட்டிடுவோம். ஒரு ட்ராலி, வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்கள் ஒரே ஷாட்டை 10 கேமரா 5 கேமரா வச்சு 15 ஏங்கிளில் எடுக்கிறீங்க. நாங்கள் ஒரே கேமரா வச்சு ஒரே ஏங்கிளில் தான் எடுப்போம். அதுதான் படத்தில் வரும். ஸோ தெளிவான திரைக்கதை, தெளிவான காட்சி அமைப்பு இருக்கிற திரைப்படங்கள் வெற்றி பெறும். 3 கேமரா வச்சு எடுக்கிறவன் தான் பெரிய டைரக்டர்னு நிறைய ஹீரோக்கள் தப்பாக நினச்சிட்டுருக்கிறாங்க. ஒரே கேமரா வச்சு யார் எந்த ஏங்கிளில் என்ன வேணும் இந்த படத்துக்குன்னு எடுக்கிறவன் தான் டைரக்டர். ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் நான். ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது. தம்பி, நீ மெம்பர், நம்ம இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, ரொம்ப நாளாக நீ மெம்பர் ஆகாமையே இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்டேன். இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிக்கிற நீ. இவ்வளவு நாள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு அசிஸ்டண்ட்டாக கூட சேராமையே நீ எத்தனை பேர்த்த ஏமாற்றி வேலை செஞ்சுருக்கிற பாரு. அதனால் பரவாயில்ல, உன்னுடைய ஆர்வத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இனிமேலாவது நீ மெம்பர் ஆகும். அப்படியா? அப்புறம் நீ டைரக்டர்னு சொன்னியா, நீ மெம்பர் ஆகிட்டியா? பார்த்தீங்களா, எல்லா திருட்டு பசங்களாக ஆகிறாங்களே. அது இல்லை, அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அது ஏதோ மெம்பர் ஆகிறதுனால இங்கே ஏதோ 100 பேர் வாழ்கிறாங்கன்றதில்ல. நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை. நீங்கள் மெம்பர் ஆகிறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு கௌரவமாக சொல்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் பேசலை. நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆகிடணும். நீ
டைரக்டர் இப்போ ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆயிடுமா? அதானே இது பெரிய இடியாப்ப சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் திருப்பி யூடியூப்பில் என்னை பற்றி ஏதாச்சும் பேசிடுவோம். கண்ணே நீ மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்ல. எங்கள் வீட்டு பிள்ளை அது. நான் அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம். அம்மா மஞ்சுளா அம்மாவிலேருந்து விஜயகுமார் அண்ணன்லேருந்து இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. நம்ம டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச டைரக்டரு. அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும். ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. வனிதா வச்சு பண்ணுறேன்னா ரொம்ப டேர் டெவில் கேரக்டர், பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல. ஆடம், ஸோ அது சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டோட படம். அது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். அது இருக்கட்டும். தொடர்ந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இனிய நண்பர்களே, இன்றைய கண்டென்ட்டு கர்நாடகாவில் இருந்து கேரளாவில் சுற்றிட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு, கரெக்டா? கேரளாவில் போய் எதுக்கு போனேன்? ஒர்க் பண்ண போனேன் சார். பரவாயில்ல, பார்த்தீங்களா, தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தன் ஒர்க் பண்ணியிருக்கான்னா இப்போ கேரளாவில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க. அங்கே போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்னை சரியான ஆளை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮ ಅಣ್ಣವ್ರ ಜೊತೆ ಹೇಳಿ, ಪಿಕ್ಚರಿಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆ ಓಪನಿಂಗ್ ಇದೆ, ಎಲ್ಲರೂ ನೋಡಿದವರೆಲ್ಲ ವಿಶ್ ಮಾಡಿದರು, ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದರು ಅಂತ. ఓకేవా? ఏమండి డ్యాన్స్ మాస్టర్ గారు, మీరే తీసింది ఆ సాంగ్ అని? చాలా బ్యూటిఫుల్. எந்த இடத்தையும் விட்டு வைக்கலவன். சரிடா அப்படி வர்றானே லிப்பு கிட்ட அப்படின்னா டப்புன்னு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கழட்டுறான். కార్నరా మీకు చాలా బాగా ఉంటుంది. நோ இட் வாஸ் இஸ்தட்டிக்கல், ரியலி. அது ஒரு கவிதைத்தனமான கிஸ்ஸு அப்படின்னே சொல்லலாம். அதாவது முத்தம் கொடுக்கறது அருவருப்பு இல்லாமல் இங்கே கொடுத்தா வேண்டான்ட்டு வேறு ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சி விடுவோம். பார்த்தீங்களா? டேய் டைரக்டரே, பெரிய நீ இல்லையா? இல்லை சார், கான்செப்ட் அவங்க பண்ணது, அவங்க செஞ்சு பண்ணது. ஆளு பாருங்க, முத்தம் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணல, அவங்க பண்ணாங்க. அதில் அப்புறம் சேர்ந்து பண்ணது அப்படின்னு நேரம் அகலை பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் அந்த தம்பி என்ன மேட்டர் சார், அந்த சாங் மட்டும்தான் சார் உங்களுக்கு அப்படி இருக்கும் சார். நல்லா தான் இருக்குடா, நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். நீ வேறு பாரு, இந்த ஹீரோ நான் அப்போவே சொன்னேன், இன்னும் 2-3 இடம் மிஸ் ஆகுதுன்னு, இவங்க செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு ஃபீலிங்கில் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்காரு. பட் அவர் உங்கள் ஹைட்டு, உங்கள் வெயிட்டு, உங்கள் எக்ஸ்ப்ரெஷன், எவ்ரிதிங் இஸ் வெரி குட். ஐ விஷ் யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ. ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ஹீரோவாக ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க. ஏன்னா முதல் படத்துலேயே அத்தனை இடத்துலையே முடிச்சிட்டிங்க. மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க. இல்லை நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டிட்டாங்க. அவங்களும் விடாமல் அந்த இடம் இந்த இடம்னு காட்டிகிட்ருக்காங்க. கமான், நீயா நானா பார்த்துடலான்ற லெவலில். ஆனால் அவ்வளோ அழகான எக்ஸ்ப்ரெஷன்ஸோட பியூட்டிஃபுல், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு காதல் கவிதையை அப்படி அது ஒரு வன்மம் இல்லாமல், ஒரு விரசம் இல்லாமல், அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்கிறத இருக்கேன். இன்றைக்கி ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாமல் இருப்பான்.
ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவன் இன்றைக்கி சும்மா சுற்றிட்டு இருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி சும்மா சுற்றிட்டு இருக்கவன் நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான். ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டாக வரும் டெஃபினட்டாக. ஏன்னா ஏதோ ஒரு இன்சிடெண்ட் எடுத்து ஒரு 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 மைண்டில் போட்டு அதை அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி 2 ஹீரோவும் 2 ஹீரோயின், இன்னொரு பொண்ணு வேறு காணுமே, அதை பார்த்தீங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் ஏறுறாங்களேன்னு அப்போவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமாம், சித்தாரா விஜயன் மலையாளம். பொதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு. நீ அதை கூப்பிட்டு வரணும் அடுத்தது. எப்போ இல்லை, அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா, நல்லா இருந்தது. அப்பா இவங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னென்னா, எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர் அண்ட் நியூ ப்ரொடியூசர். கர்நாடகாவில் எடுத்திருக்கீங்களா? கர்நாடகாவை தவிர எல்லா ஊர்லேயும் படம் எடுப்பீங்க போட்டுருக்கு. அப்புறம் நீங்கள் அடுத்தது தெலுங்குலேயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்க அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை பவனி வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. இசையமைப்பாளர்லேருந்து தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும், ஹீரோயின் பேர் எனக்கு சரியாக வரல, நம்ம பாடலாசிரியர், தயாரிப்பாளர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், வில்லன் கம் ஹீரோ கம் வில்லன். இல்லை எவன் வில்லன் எவன் ஹீரோன்னு தெரில. அந்த கன்ஃபியூஷனில் 2 பேர்த்தையும் வில்லனாக வச்சுப்போம். 2 பேர்த்தையும் அவன் பொம்பளைக்கிட்ட வில்லனாக இருக்கான், நீ கொல்றதில் வில்லனாக இருப்ப போட்டுருக்கு. ஆக மொத்தம் இந்த 2 வில்லன்களும் வாழ்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். Namaste everyone. First of all, I would like to congratulate the whole team of the Dexter. So my journey for this movie is very short. Like I worked only for the 3 days for the song, but whatever journey I went with these guys, it's like awesome. Sir Rajiv sir, Yukta, like they have like they are like for me one take artists, like single take artists. So within a short period of time, we did a great song, I guess. So thanks a lot for this opportunity, sir, Surya sir, Charvaka sir. So thank you so much for giving me the great crew, great team, sir. And thank you, audience. I hope you all will like this movie, and please support everyone here. Thank you so much. Thank you. அனைத்து பத்திரிகை ஊடக அண்ணன்மார்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். காலையிலையும் பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து அப்படியே 2-3 ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். திரும்ப இதை முடிச்சுட்டு இன்னொரு 2 ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட்டு படத்தினுடைய டைட்டிலை பற்றி நான் சொல்லிடுறேன். டெஸ்டர் அப்படின்னா நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த யாரோ அது சம்மந்தப்பட்ட ஆளாக கூப்பிட்டா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அதில் லைட்டு எரியுதா எரியலையா, லைட் எரிஞ்சால் ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு. அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் ஒரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய டெஸ்டர். ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே லைட் எரியுது, இது ஷாக் அடிக்காது அப்படின்னு. சூரியன் பிரதர் எப்படின்னா, நான் 2004 அந்த படம் சுட்டி பையனும் 4 திருடர்களும் 2004 நான் நடிக்கும்போது அதில் உதவி இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்த மேடையில் அவர் ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருவோம். அடுத்து இங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹெச்ஆர், இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும்போது. பிரதரையும் சரி, இவரை பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி, எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க. ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்குது.
கேமராமேன் வந்து உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சார். ஏன்னா வந்தவுடனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் பேச மாட்டேன், என்னுடைய ஒளிப்பதிவை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசாமல் உட்காந்துட்டாரு. ஆனால் அவரை நிற்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸில் இருக்கும்போது இவர் இத்தினூண்டு சைஸு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்தில் வந்து இப்போ அவர் போய் சீன் சொல்கிறாருன்னு வைங்க சார், காலையில் நம்ம வந்து அப்படியே விரட்டி போகிறோம் சார். அவர் சொல்லுங்கள் ఎందుకు టెల్మీ ఇక్కడ చూసుకురండి నేను விரட்டுக்குறண்டி இப்படி பேசியிருப்பார். இதுக்கு நடுவில் அந்த மனுஷன் கேமராவை வந்து கிரெயினில் தூக்குறதுக்கு பதில் அவரே கிரெயினில் தூக்கி உட்கார சொல்லணும். இவருக்கு வந்து கிரெயின்லாம் வந்து அவர் மேலே வந்து இப்போ வந்து ஷாட்டு வந்து கிரெயின் ஷாட்டு இப்படிலாம் இறங்குது ஏறுதுன்னா அவர்கிட்டே கையில் கொடுத்துடலாம் சார், நானே உட்காந்து நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்வி உதயகுமார் சார் வந்து என்கிட்ட சொன்னார், படத்தில் வந்து நம்மெல்லாம் வந்து மரத்தை சுற்றி டூயட் பாடுவோம், இவன் அந்த பிள்ளையை சுற்றியே டூயட் பாடியிருக்காண்டா, நீ பார்க்காம விட்டுட்டடா அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு குழந்தை, அது அவ்வளோ என்ன ரசித்தாலும் என்கிட்ட அவ்வளோ அழகாக சொல்லுவார். அதே மாதிரி நான் பேரரசு சாரை பற்றி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். உலகத்திலேயே 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசு சாருக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எந்த இயக்குனருக்கும் கிடையாது. இதுக்கு நீங்கள் கைத்தட்டணும். ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பாச்சி, சிவகாசி, பழனி, அப்புறம் திருத்தணி, ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், ஜம்பட்டி, திண்டுக்கல், பழைய பஸ் ஸ்டாண்டு, அப்படி போய்கிட்டே இருக்கலாம். அது வந்து கணக்கே கிடையாது. அந்த வரிசையில் வந்து 1000 திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் பேரரசு சார் தான். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு. வெங்கடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து சூரியன் பிரதருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். படம் வந்து ஒரு இந்த என்னோட ஜேர்னியில் இது ஒரு வித்தியாசமான ஒரு படம். அதாவது பிஆர் வெங்கட் சாரும் டைரக்டர் சூரியன் சாரும் ரிலீஸ்க்காக ஒரு நாள் பேசினோம். படம் பார்த்தோம். ஆக்சுவலாக தமிழ் அண்ட் மலையாளத்தில் 2 லாங்குவேஜில் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான முயற்சி. அதாவது என்னென்னா 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 5 வயசில் வந்து சின்ன பசங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், அதில் வர ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு வெறுப்பு தான் ஒரு ஒட்டுமொத்த படத்துலேயும் முக்கியமான கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து கடைசியாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது அன்றைக்கே மன்னிப்புன்னு ஒரு விஷயம் நம்ம கேட்டிருந்தா இந்த கதையே இல்லை. அந்த மாதிரி தான் அந்த மன்னிப்புன்ற வார்த்தை வந்து அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்க கதையில் வச்சுருந்தாங்கன்னா டோட்டலாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு போயிருக்காது. அதில் நிறைய எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய வயலன்ஸ், அந்த கொலைகள், அந்த மாதிரி விஷயம், இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அந்த படத்தில் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஒட்டுமொத்த டீமுமே. சூரியன் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த படத்தில் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அதில் கடைசியாக அவர் சொன்ன அந்த ஒரு விஷயந்தான். கடைசியாக வந்து அவன் மன்னிப்புன்ற ஒரு விஷயம் கேட்டிருந்தான். இவன் 20 வருஷமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ட்ராவல் ஆகிருக்கான் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன், ராம் என்டர்டெய்னர்ஸ், பிரகாஷ் சார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தருண் சாரை வச்சு. அதுக்கு அடுத்ததாக தமிழில் வந்து டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தமிழ் படங்கள் எடுக்கிறது ரொம்ப போராட்டமாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப அழகாக வந்து ஒரு தமிழ் படத்தில் எல்லா விதமான ஒரு களமும் வந்து தொட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும். நான் நிறைய டைம் வந்து நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன். அதாவது சின்ன படங்களை வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ இன்னும் நிறைய சிறு படங்கள் பண்ணுற நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் இன்றைக்கி வரைக்கும் மோர் தென் நாங்கள் ஒரு 40 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் உத்ரா ப்ரொடக்ஷனில். ஸோ அதுக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். ஸோ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்குமே எங்களோட மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிற ஒரே இடம் வந்து இந்த பிரசாத் லேப் தான். பிரசாத் லேப்புக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னு கேட்டால் எங்களுடைய தொடர்ச்சியாக எல்லா படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு தராங்க. நேற்று கூட கண்ணீரா படத்துடைய இயக்குனர்கள் சங்க ஷோ நடந்தது. இன்றைக்கி வந்து டெக்ஸ்டர், நாளைக்கு எங்களுடைய அடுத்த படமான ஜென்டில்வுமன் படத்துடைய ஷோவும் இருக்குது. ஸோ நாங்கள் கேட்குற டைம்லலாம் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ பத்திரிகையாளர்களும் நாங்கள் சந்தித்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய தளமாக வந்து இந்த இடம் இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ராஜு பிள்ளை சார். ஸோ அவர் வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழில் வந்து இங்கே இந்த டெக்ஸ்டரில் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் வெப்பனும் பண்ணியிருந்தார். வெப்பன்லேயும் நான் கேரளா ஏரியா பண்ணியிருந்தேன் சார். ஸோ அவர் ரொம்ப ஒரு அம்புலாக ஃபோனில் பேசுவாங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட டேட்ஸுக்கு கூட அவர்கிட்ட நாங்கள் சில கோரிக்கைலாம் வச்சு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி வந்தார். தேங்க்யூ சார். இதேமாதிரி ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸுக்கு எங்கள் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஸோ இந்த மேடையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், மோகன்ராஜ் சார் லிரிக் ரைட்டர். நான் முதல்ல டைரக்ஷன் பண்ண படத்தில் வந்து சாங் எழுதினாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்றதெல்லாம் தாண்டி அவர் அதுக்கு முன்னாடியே வந்து அனிருத் சாரோட மியூசிக்கில் டேவிட், அப்புறம் சுந்தரபாண்டியன் நிறைய படங்களில் ஹிட்டு கொடுத்துட்டே இருந்தார். ஸோ லப்பர் பந்துன்றது அவர் இன்னும் வேறு தளத்தில் கொண்டு போயிடுச்சு. எனக்கு அவர் ரொம்ப நாள் கழித்து இங்கே பார்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா முதல் சந்திப்பு எங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு. ஸோ மோகன்ராஜ் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. விஜய் ஸ்ரீநாத் சார் மியூசிக்கில் வந்து ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியாக பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர்லாம் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக ஒரு புது இசையமைப்பாளராக வந்து இண்டஸ்ட்ரிக்கு கிடைப்பாங்க. ஸோ வனிதா மேடம், அவங்களுக்கும் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் ஃபங்க்ஷனுக்கு வந்தது. அப்புறம் ரோபோ சங்கர் அண்ணன், அப்புறம் பேரரசு சார், உதயகுமார் சார், ராஜன் சார், இவங்கெல்லாம் என்னென்னா, இப்போது சமீபமாக நான் நிறைய சின்ன படங்கள் பண்ணும்போது நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா, ஒரு திரைப்படம் வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட, நானும் சின்ன படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் தான், நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்தமாதிரி பப்ளிசிட்டி சம்மந்தமாக இது எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பேசும்போது பார்க்கும்போது, நம்ம இந்த மாதிரி மேடையில் படத்தில் பண்ண, ஏன்னா புதுசாக வரவங்க மட்டும் பேசும்போது அது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுன்றது தெரியாது. அடிஷ்னலாக நம்ம சில சப்போர்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கும்போது இங்கே வந்து நிறைய பேர் அணுகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க நான் ட்விட்டரில் போடுறதுக்கே அவங்க சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய சொல்லுவாங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமக்கான நேரத்தை ஒதுக்குறவங்க வந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து அவர் பேரரசு சாரும் உதயகுமார் சாரும் சொல்லும்போது வந்து நாங்கள்லாம் தவிர்க்கப்படாமல் வந்து இங்கெல்லாம் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி, இதுதான் வேலையாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த பொறுப்பு வந்து எல்லாருக்கும்லாம் வருமானு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேசுகிற ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு படத்துக்கு ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து நம்ம இருக்குது. ஸோ அதை விட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். முதல்ல தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். அதாவது என்னென்னா, நான் சமீபமாக அந்த சோஷியல் மீடியாவிலலாம் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, நான் சார்கிட்ட பேசுனதில்லை. ஆனால் வந்து இந்த காப்பிரைட்ஸ் சம்மந்தமாக வந்து இது இந்த இசை வெளியீட்டு மேடையில் பேசலாம். ஸோ காப்பிரைட்ஸ் வந்து அவருடைய பாடல்களுக்கு வந்து அவர் கேட்குறதில்லன்ற மாதிரி அதில் நான் படித்தேன். இது வந்து இன்றைக்கி என்னென்னா, தொடர்ச்சியாக நான் நிறைய படங்களை வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து ஒரு படத்தை ஒரு அவுட் போட்டு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து அந்த காப்பிரைட்ஸுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இந்த ஒரு சாங்குடைய அதுவும் இப்போது ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா, ஒரு சின்னதாக ஒரு சரணங்களோ ஏதோ ஒன்று சம்திங் ஒரு இதை சேர்த்தோம்னா உடனே அதுக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் இப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸில் கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஏன்னா நம்ம பண்ணுற பட்ஜெட்லேயே நாங்கள் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற பட்ஜெட்டெல்லாம் போட்டு இவ்வளவும் பண்ணும்போது அந்த காப்பிரைட்ஸை வந்து நம்ம வாங்கி பண்ண முடியாத ஒரு சூழலில் வந்து இருக்குது. ஸோ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இயக்குனர் சங்கத்துக்கும் முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. பொதுவாக நாங்கள் முதல்லலாம் பேசும்போது தேட்டர் இதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள், இப்படிலாம் வந்து நம்ம கோரிக்கை வைப்போம். அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு படம் தான் வந்து தீர்மானிக்குது படம் போய் சேர்றதோ சேராதோ. ஆனால் அதை தாண்டி எடுத்த படத்துக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்குது. அந்த 1000 பிரச்சனையில் இந்த காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷமாக ஊடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த காப்பிரைட்ஸ், ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணும்போது தன்னுடைய பகுதியில் வந்து மதுரையோ தேனியோ சம்திங் எனி ஒன் ஊரில் வந்து அவர் ஒரு பாடலை வந்து அவர் ரசிச்சிருப்பார். அதை அவருடைய படத்தில் பின்னாடி ஒரு சின்ன ஓரமாவோ இல்லை ஒரு வீடியோவில் எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து ஒரு வியாபார இதுதான். ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அந்த பாடலை சார்ந்த நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கன்சிடர் பண்ணால்
கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களை பார்த்து வளர்ந்தவங்க. அப்படின்னும் போது அவங்க படத்தில் இருக்க ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சேர்க்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணும்போது சிறு படங்களில் வந்து அந்த காப்பிரைட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நாங்கள் ஆடியன்ஸுக்கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கு உதாரணம் சமீபமாக வந்து லப்பர் பந்துன்ற படத்தில் அந்த படம் என்ன ஒரு சின்ன கான்செப்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாலும் அதில் வந்து அந்த பொட்டு வச்ச அந்த விஜயகாந்த் சாரோட சாங்கு தான் ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் கொண்டு வந்தது. ஸோ அது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இங்கே ஒரு வெற்றியை பார்க்குறது, ஒரு படம் எடுக்கிறதும் இங்கே அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்க தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் மெட்டீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த காப்பிரைட் சம்மந்தமாக சமீபத்தில் தேவா சார் வந்து என்னுடைய படத்துக்கு எந்த விதமான பணமும் தேவை, எனக்கு கோடி முக்கியம் விட கோடிகளை கொடுக்குற ரசிகர்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் எங்களுடைய ஒட்டுமொத்த டெக்ஸ்டர் குழு சார்பாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. தொடர்ச்சியாக இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ எங்களுக்கு சேர்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்து பயணப்படுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். இன்னும் இந்த படத்துக்கான ப்ரெஸ் ஷோ ரிலீஸ் மற்ற எல்லா அப்டேட்ஸும் வரும்போது பத்திரிகையாளர்களை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. படத்தை பற்றின சில நினைவு